அனைவருக்கும் வணக்கம். 1996ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார். ஆனா இப்ப ஈரல் மட்டும் இல்ல, காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது. காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து இருக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம்? இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் இல்ல, நேரடி பொறுப்பே முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனா இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம். குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள். உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை, இந்த 2 துறையையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஒருக்காவது கொடுத்து செல்லுங்கள். கொடுத்துவிட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரிணையில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள். மக்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும். இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து கண்டன உரை வழங்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த கண்டன கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆர்ப்பாட்டமா? இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய லாக்அப் டெத்ல ஒரு முறைகேடு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள். அந்த போராட்டத்தில் சிபிஐன்னு அந்த கேஸை நடத்திட்டு இருக்கும் பொழுது, அன்றைய இருந்த முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது, சிபிஐக்கு கேஸை மாத்தினா இங்க தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு, இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க. அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே போனது? எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க? எங்கிருந்து இந்த குரல் ஒழிச்சுச்சுன்னா, அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை ஃபர்ஸ்ட் வலிப்பு நோயால இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க. அதன் பிறகு கடுமையான போராட்டம், எங்க தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்கொயரின்னு சொன்னீங்க. அன்றைக்கு சிபிஐ என்கொயரி தவறுன்னு சொல்லும் போது ஏன் இங்க எஸ்ஐடியை போடல? அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க. அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு. அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட் இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க. ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு, இதுவரை 24 பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது, அப்பொழுது எங்கள் தலைவர் ஒரு உத்தரவிட்டார். ஒட்டுமொத்தமா 31 குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அரசியலுக்காகவா? இல்லை. இல்ல உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா? இல்லை. 31 பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் 31 பேர்ல நேற்று 20 குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று. அதற்கு உண்மை வேண்டும். என்ன உண்மை வேண்டும்? ஒவ்வொரு இறக்கப்பட்ட யார் யாரெல்லாம் லாக்அப் டெத்லயும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன், சாராய வித்தவன் அப்படின்னு பொய் கேஸ் போட்டு அவங்களை கொண்டு இன்னைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நிரபராதி. மாண்புமிகு முதல்வர்களே, ஜெய் பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க, படத்தை பார்த்து அழுகுறதான உங்க வேலை, உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது. அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு.